உள்ளே இருக்கிற சபரி, விக்ரம், வினோத்னு இவங்களெல்லாம் ஏமாற்றலாம். ஆனால் வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த வியானா கிட்ட ஏமாற்ற முடியாது. உள்ளே வந்த வியானா சாண்ட்ராவை வச்சு செஞ்சுருக்காங்க. சாண்ட்ரா சாப்பிட்டு வச்ச பாத்திரங்கள்லாம் அங்கங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. திவ்யா தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. 2 நாளாக பார்த்துட்டு இதெல்லாம் நான் மறுபடியும் எடுத்து வைக்க மாட்டேன், நீ தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பிடிச்சி கத்தியிருக்காங்க. இதைத்தான் வியானா கிட்ட சொல்லும்போது அவங்க பெரிய மகாராணி வேலை செய்கிறதுக்கு மட்டும் வலிக்குது. ஒவ்வொரு வாரமும் நல்லா சீரியல் நடித்து ட்ராமா பண்ணி ஒவ்வொருத்தரையாக வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வெளியிலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருக்கேன், நீ நடிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், இது கூடவா புரியலை அப்படிங்கிற மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஈவில்னஸ் உடம்புல ஊறி போன ஆள் அப்படின்னு சாண்ட்ராவை வச்சு செஞ்சுருப்பாங்க வியன்னா. இதெல்லாம் பார்க்கும்போது கமருதீனும் பாருவும் ஆறுதல் அடைஞ்சாலும் நம்ம இப்போ உள்ளே இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. வியானாவை உள்ளே அனுப்புனதே சாண்ட்ராவோட கேமை வெளிச்சம் போட்டு காட்ட தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சாண்ட்ராவோட கேம் எப்படி இருக்க போகுது, ஹவுஸ்மேட்ஸோட கேம் சாண்ட்ரா கூட ஆடும்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.